தொடர் ஊசி 27, இடுப்பு 37, சீட்டு 40. இப்போ இதுக்கு 2 ப்ளீட்டு சைடு பாயிட்டு பேண்ட்டு வெட்டியிருக்கோம். சைடு பாயிண்ட் வச்சு பேண்ட் வெட்டியிருக்கோம். இது வந்து இப்போ ஃப்ரண்ட் இந்த பக்கம் தனியாக இருக்குது. பேக்கு பாருங்கள், கரெக்டாக பேக்கில் வந்து கிராஸாக ஒரு கோடு போடணும். சீட்டில் பாதி இருக்கணும். ரவுண்டு பாருங்கள், நல்லா ரவுண்டு 40 வந்து 5.5 இன்ச்சு 5.25 இன்ச்சு கரெக்டாக ரவுண்டு வர மாதிரி எல்லாமே இருக்கும். கிராஸில் வந்து நேராக வந்து அயனிங் பண்ணுற ஒரு கோடு, கட் பாக்கெட்டு எல்லாமே வரைஞ்சிருக்கும். இது மாதிரி நீங்கள் வந்து பேக்கு வந்து பேக்கில் இப்போ இந்த பக்கம் தள்ளி ரவுண்டை பெருசு பண்ணி வெட்டினீங்கன்னா ஃப்ரெண்டில் சுருக்கமே வராது, ஃப்ரெண்டு இழுத்து வாங்காது. கள்ளி வச்சு எதுக்கு வெட்டுறோம், பேப்பர் வச்சு எதுக்கு வெட்டுறோம், 40 இன்ச்சு சீட்டு வந்துட்டாலே கள்ளி வச்சுட்டிங்கன்னா அவங்க பாரம் வந்து தாங்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். அதனால் பேப்பர் கட்டிங் போட்டு கள்ளி வச்சு வெட்டுங்க. 40 இன்ச்சு சீட்டு வந்துட்டாலே அது மாதிரி பண்ணிங்கன்னா பேண்ட் வந்து நல்லா இசிஞ்சு கொடுக்கும். பேண்ட் உட்காந்து அவங்க வண்டியிலலாம் கால் தூக்கி போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும்.